இந்த ஹாலிடே சீசனை செம்மையாக என்ஜாய் பண்ண ஏற்காடில் இருக்க இந்த ரெசார்ட்டில் ஜஸ்ட் 4000 ப்ரீமியமான ரூம்ஸு, யூனிக்கான ஸ்விம்மிங் பூலு, அன்லிமிட்டடாக ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்டு, யாரையாவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டெக்கரேஷன், நைட் ஆகிட்டா கேம்ப் ஃபயர், ஐபிஎல் மேட்ச்சு, சுற்றி பார்க்க ஜீப் சஃபாரி அப்படின்னு எல்லாமே இருக்க ஆல் இன் ஒன் ஸ்பாட் தான் சொல்ல போகிறேன். வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அப்துல். அண்ட் இன்னைக்கு நம்ம ஏற்காடுக்கு தான் வந்திருக்கோம். ஏற்காடில் எந்த ரெசார்ட்னு கேட்டிங்கன்னா பின்னாடி பார்த்தா தெரிஞ்சுக்கோம், லா ஃபெலிஸ் பெலாசியோ அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஸ்பானிஷ் வேலாம். இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டேன். ஸோ என்னமோ சொன்னாங்க, ஹாப்பி ஹோம். ஹாப்பி ஹோம், ஹோம் கூட இல்லையா, ஆடம்பரமான ஒரு வீடாம். ஸோ அதுதான் இதுக்கான மீனிங்கு. ஸோ உள்ளே நிறைய ப்ரீமியமான ரூம்ஸ் தான் இருக்குது. ஸோ வாங்க எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போய் செக்இன் பண்ணோன்னே அந்த கிளைமேட் ஏற்ற மாதிரி ஒரு தரமான வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. ஸோ கைஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா பிரெட் ஆம்லேட் இருக்குது, பொங்கல், சேமியா, வடை, கட் ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஷ் ஜூஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும் நீங்கள் எடுக்கிற பேக்கேஜில். ஸோ கைஸ், இதுதான் ஃபஸ்ட்டு அவனோட டீலக்ஸ் ரூம். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸு, 4000 rupees. இது 4000 ஸ்டார்ட் ஆகுது. செம்ம ப்ரீமியம் இருக்குங்க. இந்த பெட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஹைட் இருக்குது. ஸோ குஷனும் வேறு லெவலில் இருக்குங்க. பின்னாடி அந்த பேக் குஷனாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ப்ரீமியம் லுக் தருது. அது கூட இங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டிங் டெஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாச்சும் கம்ப்யூட்டர் ஒர்க்னால் இதில் உட்காந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன டைனிங் டேபிள் மாதிரி இருக்குது. ஸோ காஃபி குடிக்கிறதெல்லாம் இங்கே குடிச்சிக்கலாம். அண்ட் இதுதான் வியூ. ஸோ ஒரு பால்கனி வியூ இருக்குது. ஸோ ஈவினிங் டைமில் இங்கே உட்காந்து அப்படியே நீங்கள் நேச்சரை ரசிச்சுக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சூட் ரூம் சொல்லலாம். இதோட ப்ரைஸிங் நார்மல் டைமில் 4000, சீசன் டைமில் 6000 சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹனிமூன் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இது இன்னொரு ரூம்னு நினச்சிடாதீங்க, இது பாத்ரூம் அதே அவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் க்ளீன் அண்ட் நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா டென்டல் கிட்டு அண்ட் சோப்பு, ஷாம்பு, ஷவர் ஜெல் எல்லாமே பக்கா வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு ப்ரீமியமான ரூமு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததில் அந்த லிவிங் ஹால்லாம் செப்பரேட்டாக இருந்துச்சு. இதில் ஒரே ஒரு ரூம் தான். இதில் பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷனுக்கு பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரூமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆஃப் சீசனில் 4000 அண்ட் சீசன் டைமில் பீக் டைமில் பார்த்தீங்கன்னா 5000 சார்ஜ் பண்ணுறாங்க. சம்ம ஒர்த்துனே சொல்லலாம், பயங்கர பெருசாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உட்டன் சீட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டெக்கரேஷனும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாருக்காச்சும் பர்த்டே சர்ப்ரைஸ்லாம் பண்ணணும்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஒரு செம்மையான வியூவோட ஒரு பால்கனி. அண்ட் ஒன்று டிஃப்ரென்ஸாக தான் இருக்குது. இது முன்னாடி பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இது செம்மையாக இருக்குங்க, ஃபுல்லாக மரம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரூம். ஸோ ஒரு 2 ஃபேமிலியாக வர்றீங்கன்னா 2 ரூம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செப்பரேட்டாக ஸ்டே பண்ணிக்கலாம். ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூமு. ஸோ அதே மாதிரியே பெரிய பெரிய பெட்டாக எல்லா டீலக்ஸ் ரூம்லேருந்து இந்த ஃபேமிலி ரூம் வரைக்கும் எல்லாம் பெரிய பெரிய பெட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வந்துடும். இது அவனோட செகண்ட் ரூமு இந்த ஃபேமிலி ரூமில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம்லாம் வராது. மற்றபடி எல்லாமே அதில் இருந்த மாதிரியே பெரிய பெட்டு எல்லாமே சேமாக வந்துடும். அண்ட் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் இருக்குது, ஒரு காமன் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அண்ட் அது கூட பெரிய சோஃபா போட்டிருக்காங்க. ஒரு 5-6 பேர் வந்தீங்கன்னா கூட நல்லா தாராளமாக இங்கே தங்கலாம். இந்த ஃபேமிலி ரூமுக்காகவே ஒரு பால்கனி, பெரிய பால்கனி இருக்குது. ஸோ இதில் அந்த வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா இங்கே வரப்போகுது. ஸோ இப்போ தான் எல்லா ஐட்டம்ஸும் இறங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் ப்ளே ஏரியாவும் நம்ம பார்க்கலாம் இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு அவனோட ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதுலேயே செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. கிட்ஸுக்கு தனியாக ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அடல்ட்ஸ் தனியாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டைன் செட்டப் மாதிரி அப்படியே சுற்றி வச்சுருக்காங்க, பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ அடல்ட்ஸ் கூட கிட்ஸுக்கு தான் வேறு லெவலில் இருக்குது ஸ்விம்மிங் பூலு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு. ஸோ அடல்ட்ஸ்க்கும் 2 ஷவர் ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி அப்படியே இதில் குளித்து செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம ராகுல் தான் குளித்து என்ஜாய் பண்ண போகிறாப்புல. பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கம். லா ஃபெலிஸோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டிநாடு மீன் வறுவல், ஸ்டீம் ரைஸு, கர்டு, பப்பு ரொட்டி கோவா,
வெஜ் மிளகு தண்ணி சூப்பு, நெஞ்செலும்பு சாறு, எறா தொக்கு, கோதுமை பரோட்டா, நாகார்ஜுனா சிக்கன், ரைத்தா, கோழி நெய் வறுவல், கேரட் அல்வா, பைனாப்பிள் கேசரி, காலா ஜாமுன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோழி வெப்புடு, மட்டன் பிரியாணி, சம்மர் சாலட், எக் ஃப்ரைட் ரைஸுங்க, மட்டன் செட்டிநாடு வறுவல், கிராமத்து ஆட்டுக்கறி குழம்பு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோ ஃபுட் கலரிங், நோ அஜினோமோட்டோ, எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற மசாலாலாம் கிடையாதுங்க. ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி அப்பப்போ நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கறது. ஸோ எக்கச்சக்க வெரைட்டிஸ் லஞ்சுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்களே எல்லாத்தோட நேம்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது, இது வரைக்கும் நான் வந்து முக்கால்வாசி டேஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப பிடிச்சது இந்த சிக்கன் தான். ஸோ பார்க்க தான் வந்து சிக்கன் மாதிரி இருக்குது, ஆனால் டேஸ்ட் பண்ணும்போது ஒரு ஃபிஷ்ஷோட அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ நெஞ்செலும்பு சாறு சூப்பு, சளிக்கெலாம் இதை குடிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த எலும்புலாம் போட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீட் பரோட்டா, அது கூட வந்து ப்ரான் கிரேவி. ப்ரான் வந்து அந்த குட்டி குட்டி ப்ரானாக எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க அந்த கிரேவியில். ஸ்ட்ரைட் ப்ரான் தூக்கு தான், அதுவும் அந்த பரோட்டாவோட சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது. ஸோ அடுத்து அவனோட ஃபிஷ்ஷு உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், மசாலா வந்து அப்படியே இறங்கியிருக்கு, தார்மா டேஸ்ட்டில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது மேலே இருக்க அந்த மசாலா, ஆனால் உள்ள மசாலா இறங்கி வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ஒரு சாம்பார், சட்டுலான சாம்பார்லாம் வச்சுட்டு இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ மீன் வெரைட்டிஸ் எல்லாமே ட்ரை பண்ணோம். ஸோ அதெல்லாம் முக்கியமாக அந்த சிக்கன் வேப்புடு மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். அதுக்கப்புறம் பரோட்டா வித் அந்த ப்ரான் கிரேவி வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபைனல் டச்சாக அவங்களோட கேசரி, அதுக்கப்புறம் கேரட் அல்வாலாம் சாப்பிட்டு அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இண்டோர் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து டேபிள் டென்னிஸ் வந்துருக்கு, அண்ட் ஃபூஸ்பால் வந்துருக்கு, கேரம் வச்சுருக்காங்க, அண்ட் செஸ் இருக்குது. எல்லாமே வந்து புத்தம் புதுசாக இருக்குது. ஸோ இந்த டிடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வாங்கியிருப்பாங்க போல். ஸோ பேட்லேருந்து எல்லாமே செம்ம ப்ரீமியமாக புதுசாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அவனோட கான்ஃபரன்ஸ் ஹால். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மெம்பர்ஸ் வரைக்கும் செட்டிங் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து பக்காவாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ்லாம் வந்து கொஞ்சம் தனி போட்டிருக்காங்க. ஸோ நீ அதே மெம்பர்ஸ் வரீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ காய்ஸ் இப்போ வந்து நைட்டு டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் லைட் டின்னர் செட்டப் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கப்பலாக வரீங்கன்னா இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கேட்டிங்கன்னா பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ டின்னருக்கு என்னென்ன ஸ்பெஷல் வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். This is chicken manchu soup, and this is Szechuan fried rice, and this is bread halwa, and this is fish manchurian, chili chicken semi gravy, and this is mutton chuka, and this is chicken pepper fry. ஸோ ஃபஸ்ட்டு அவனோட Szechuan சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். Szechuanனா ரொம்ப ஸ்பைஸியாகவும் இல்லாமல் மீடியமான ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் மஞ்சூரியன் தரமாக இருக்கான், வாயில் வச்சு அப்படியே கரையிலாம் அந்த மாதிரி ஃப்ளேவரில் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன மெனுவில் கேட்குறீங்களோ அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த கேண்டில் லைட் டின்னரில் வந்து செட் பண்ணி தருவாங்க. இந்த ரெசார்ட்டோட இன்னொரு மெயின் ஹைலைட்னா இந்த பிக் ஸ்க்ரீன் தான். நைட் ஆகிட்டா போதும் கேம்ப் ஃபயர் போட்டு இந்த பெரிய ஸ்க்ரீனில் ஐபிஎல் மேட்சஸ், சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக போடுவாங்க. நீங்கள் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ மக்களே இப்போ வந்து நம்ம வந்து ஜீப் சஃபாரி தான் வந்து போகிறோம். பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இதில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து போய் சன்செட் வந்து பார்க்க போகிறோம் அந்த ஆஃப் ரோட்டில் போயிட்டு. ஸோ வாங்க, லெட்ஸ் என்ஜாய். இந்த ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரியில் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ ஒரு டாப்பில் உச்சியில் ஒரு கோயில் பக்கத்தில் செம்ம உச்சியில் கூப்பிட்டு வந்து நிறுத்திருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போது தெரியும் டாப்பில் வந்து இருக்கும். இப்போ கைஸ் வி ஆர் ஃபைனலி அட் த சன்செட் பாயிண்ட். ஸோ அண்ணன்ட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு யூனிக்கான பிளேஸ்க்கு வந்து கூப்பிட்டு வருவார். அண்ட் இது வந்து யாருமே வந்து கூப்பிட்டு வர மாட்டாங்களாம். ஏன்னா இவ்வளோ டாப்பில் இருந்து அந்த சன்செட் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. அதுவும் அந்த சில்லான காற்று, எவ்வளோ நேரம் வேணால் இங்கே உட்காந்து போகலாம். லா வில்லேஜில் வந்து ரூம்ஸ் மட்டும் இல்லாமல் இது மாதிரி தரமான வந்து ஜீப் சஃபாரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க. அட்டில் தென் பை ஃப்ரம் அப்துல், கேமராமேன் குல்குல் வ்ளாக்ஸ்.